ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ இருந்தோம் ரிங் நாட், ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே சில்க் த்ரெட்டில் தான் போட்டுட்டு இருந்தோம். இந்த இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக் லுக் வந்து ப்ளவுஸில் கிடைக்கும். நீங்கள் வேணால் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை வந்து கோத்துக்கோங்க. இந்த ரெண்டு எட்ஜஸை வந்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே போடுற மாதிரி பாருங்க. சில்க் த்ரெட்னா ஒரு நூல் மேலே இன்னொரு நூல் கீழே போகும். ஆனால் இந்த த்ரெட்டு பாருங்கள், அந்த மாதிரி எந்த இதுவும் வராது. பாருங்கள், ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்ல ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. நீங்கள் நார்மலாக சில்க் த்ரெட்டில் வந்து போகிறத விட ப்ளவுஸோட லுக்கு வந்து ரொம்ப எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் கூட த்ரெட்டெலாம் வந்து கொஞ்சம் பிசுறுலாம் வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு. நம்ம எவ்வளோக்கு கொண்டு வரோமோ அவ்வளோக்கு இருக்குது. இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சில்க் த்ரெட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதில் வந்து இது மாதிரி நீட்னஸாக கிடைக்காது, நமக்கு வராது. சில டைம் வந்து இந்த த்ரெட்டெல்லாம் இழுக்கும் போது வந்து நிறைய இதாக இருக்கும், நமக்கு சரியாக வராது. இழுக்கும் போதே மேலேயும் கீழேயுமா ஒரு அன்ஈவனாக கிடைக்கும். ஆனால் பட் வந்து இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈவன் ஷேப் கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம்.